இப்போ நிறைய ஃபோன்ஸ் வாட்டர் ப்ரொடெக்ஷனோட வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபோன்ஸ் அட்வர்டைஸ் பண்ணும்போது சில ஃபோன்ஸ் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்றாங்க, சிலது ஸ்பிளாஷ் ப்ரூஃப்னு சொல்றாங்க. உங்க ஃபோன் நிஜமாவே வாட்டர் ப்ரூஃபா? ப்ராக்டிக்கலா எந்த ஃபோனுமே வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. எல்லாமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். அதாவது தண்ணியே உள்ள போகாதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு வரைக்கும் தண்ணி உள்ள போகாம தடுக்கலாம். ஒரு ஃபோனோட வாட்டர் ரெசிஸ்டன்ஸை அதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். இந்த ரேட்டிங்ஸ்க்கு பேரு ஐபி ரேட்டிங். ஐபி ரேட்டிங்னா இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங். இது ஐஇ கமிஷனால கொண்டு வரப்பட்ட ஸ்டாண்டர்ட். இதை வச்சு ஒரு எக்யூப்மெண்டோட வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் அளவை தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேட்டிங்கை யூஸ்வலா ஐபி அது கூட 2 நம்பரை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் சாலிட் பார்ட்டிகல்ஸ், அதாவது மண் தூசி கிட்ட இருந்து எவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லும். இந்த நம்பர் 0ல இருந்து 6 வரைக்கும் போகும். 0னா சுத்தமா பாதுகாப்பு கிடையாது, 6னா ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து முழுமையா பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். ஐபி ரேட்டிங்ல செகண்ட் நம்பர் தண்ணி கிட்ட இருந்து எவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லும். இது 0ல இருந்து 8 வரைக்கும் போகும். இதுல ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு விதமான வாட்டர் ரெசிஸ்டன்ஸை குறிக்கும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு பொசிஷன்ல எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா டிவைஸை அந்த ரேட்டிங்க்கு டெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு டிவைஸ் IP-X7 ரேட்டட்னா அதுக்கு சாலிட் பார்ட்டிகல்ஸ்க்கான டெஸ்டிங் பண்ணல, பட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கான டெஸ்டிங் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபோனில் காமனாக யூஸ் பண்ணுற ரேட்டிங்ஸ் IP-57, IP-67 அப்புறம் IP-68. ஸோ IP-57னா சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கிட்ட இருந்து ஓரளவு பாதுகாப்பு இருக்கும், அப்புறம் தண்ணி உள்ள 1 மீட்டர் அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும். IP-68னா சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் இருக்கும், அப்புறம் தண்ணி உள்ள 1 மீட்டருக்கும் மேல பாதுகாப்பு இருக்கும். சரி, இப்போ ஒரு ஃபோனுக்கு ரொம்ப அதிகமான ஐபி ரேட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே உள்ள எல்லா ரேட்டிங்ஸ்லயும் அந்த டிவைஸ் பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு IP-68 ரேட்டட் போனால தண்ணி உள்ள 30 நிமிஷம் இருக்க முடியும், ஆனா ஃபோர்ஸான பைப்ல இருந்து வர தண்ணி கிட்ட இருந்து பாதுகாத்துக்க முடியாது. 2 ப்ரொடெக்ஷனும் வேணும்னா அந்த ஃபோனுக்கு IP-65 அப்புறம் IP-68 இந்த 2 ரேட்டிங்கான டெஸ்டிங்கும் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல IP-65 அண்ட் IP-68 ரேட்டட்னு இருக்கும். இந்த ப்ரொடெக்ஷன் டெஸ்டிங்லாம் ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்ல பண்ணுவாங்க. அதனால நீங்க உங்க டிவைஸை டெஸ்ட் பண்றேன்னு தண்ணி உள்ளெல்லாம் போட்டு விளையாடாதீங்க. என்னதான் ரேட்டிங்லாம் கொடுத்தாலும் தண்ணியால பாதிக்கப்பட்டா பெரும்பாலும் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. வெறும் வேர்வை மழையில இருந்து